கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. முக ஸ்டாலின் இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. வெள்ள நிவாரணம் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் எதுவும் 1000 ரூபாய் வரல, எதுவுமே செய்யல. எனக்கு கவர்மெண்ட்ல 3 லட்சம் ரூபாய் இடம் வந்திருக்கு. 3.5 லட்சம் கேட்குறாங்க என்ன, இல்லை 10 லட்சம் எடுத்துன்னு வா அப்போ தான் வீடு கொடுப்பேன்றாங்க. இல்லாதப்பட்டவங்க போய் என்னை பார்த்தா 10 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூலி வேலை பார்க்குறேன், என்னால் வாடகை கட்ட முடியல. அவர் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நாங்களாம் சந்தோஷமா இல்லைப்பா, யாரோ இருக்கலாம், நாங்களாம் சந்தோஷம் கிடையாது. 1000 ரூபாய் எங்களுக்கு எதுவும் வரல, வெள்ள நிவாரணம் வரல. பொங்கலுக்கு பரிசு இது அரிசி பச்சரிசி அது கூட நாங்கள் வாங்கலை. கவர்மெண்ட்டில் அவர் இதுலேயே அவங்க வீடு அலர்ட் பண்ணுறோம், 10 லட்சம் லஞ்சம் கேட்குறாங்க. கொடுத்தா தான் கொடுப்பேன், நீலாம் வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே எங்களை கேட்குறாங்க, நீலாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு. அதே நான் கேட்குறேன், அவங்களாம் ஓட்டுக்கு ஆசைப்படலாமா, பிச்சை எடுக்கலாமா வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள்? இல்லாதப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, கூலி வேலை செய்கிறவங்கிட்ட 10 லட்சம் எப்படி வரும்? அதுதான் நான் ஈஸி கட்சிக்காரங்களே என்ன கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க. வந்து ஆயிடுச்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த லெட்டருக்கு என்ன பதில் தெரியல. வருமான சர்டிஃபிகேட்டுக்கு இல்லையா 3.5 லட்சம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வாங்குறாங்க. நான் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறேன், 300 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. நான் எப்படி தம்பி 3.5 லட்சம் ரெடி பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்கள். டிஎம்கே இனிமேல் இருக்கவே கூடாது, இந்த கட்சி ஒழிய வேண்டிய கட்சி. திருப்பி இவங்களே வந்து அப்போ கருணாநிதி அவர் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா அவரோட பையன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அடுத்தாப்புல ரெடி பண்ணுறாங்க. அதுவும் அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே நல்லா இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்துக்கு எதிராக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. அது டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து இந்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க செய்கிறாங்க. அந்த மைனாரிட்டிஸே ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்துக்களையும் இந்துக்களுடைய மத சம்பிரதாயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அதனாலேயே அவங்க போகணும்.